Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 138 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.76% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா ஹிண்டல்கோ, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, JSW ஸ்டீல் அண்ட் டாடா மோட்டார்ஸ். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, HCL டெக்னாலஜிஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி, ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் பிரிட்டானியா. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 343 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.87% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா PNB பேங்க், RBL பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், பந்தன் பேங்க், AU பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா HDFC பேங்க் அண்ட் கோட்டாக் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 459 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.75% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. IEXன்னு சொல்லப்படுற இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியில் அக்டோபர் 21 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் போனஸ் பற்றின டிஸ்கஷன் இருக்கணும், அதை பற்றி கன்சிடர் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.48% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு டோட்டலாகவே ஸ்டீல், ஜிங்க், அலுமினியம் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, டோட்டலாக நிறைய கண்ட்ரியில் பவர் ஷார்ட்டேஜ்னால ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெட்டல் அண்ட் ஜிங்க் மேனுஃபேக்சரான நைஸ்டர் அவங்க கம்பெனியோட ப்ரொடக்ஷனை 50% குறைக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டீல் டீலர் சைட்லேருந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 5% ப்ரைஸை ஹைக் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி டிமாண்ட்னால எல்லா கமாடிட்டியோட ப்ரைஸஸுமே அதிகமாகிறதுனால இன்னைக்கு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 3.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் டாடா ஸ்டீல் 2.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நால்கோன்னு சொல்லப்படுற நேஷனல் அலுமினியம் இன்னைக்கு 13% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஹிந்துஸ்தான் ஜிங்கும் இன்னைக்கு 11.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. PTL என்டர்பிரைசஸ் அவங்களோட 29th அக்டோபர் 29 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் ஃபினான்ஷியல் ரிசல்ட்டையும் அண்ட் சப்டிவிஷன் அல்லது ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட்டை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கும் கொச்சி மெட்ரோக்கும் இடையில ஒரு கேசஸ் போயிட்டு இருந்தது. இவங்களோட லேண்டை கொச்சி மெட்ரோக்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த கேஸுமே ஃபைனலைஸ் ஆகி அதை செல் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஹாத்வே பவானிங்கிற கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ங்கிறது 3% டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுனால இன்னைக்கு இந்த ஸ்டாக்குமே 4.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. எர்கான் இன்டர்நேஷனலுக்குள்ள ஆர்டரோட அப்டேட் பற்றி நேற்றுமே பார்த்துருந்தோம். 11 crore ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டிஷ் டிவிக்கும் எஸ் பேங்க்கும் இடையில ஒரு ஃபைட் போயிட்டு இருந்தது. இதில் எஸ் பேங்க் EGM மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அதுக்கு டிஷ் டிவி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் பேங்க் கையில் கிட்டத்தட்ட 26% ஆஃப் ஸ்டேக் இருக்குது, டிஷ் டிவியோட ஸ்டேக். எஸ் பேங்க் இந்த EGM மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது டிஷ் டிவியோட சில போர்டு மெம்பர்ஸை வெளியே அனுப்புறதுக்காக தான். ஸோ இதனால தான் இந்த டிஷ் டிவிட்ட இருந்து இந்த மீட்டிங்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. இதனால இன்னைக்கு டிஷ் டிவி 5% லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. மார்ஷிப் டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்கோட அப்டேட்டை நேற்றே பார்த்துருந்தோம். இவங்க 8 nm கொண்ட மல்டி ப்ரோட்டோகால் லாங் ரேஞ்ச் சிப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு 4.9% அப்பர் சர்க்கியூட்டோட க்ளோஸ் ஆயிருந்தது. ட்ரிடண்டோட சேர்மன் பத்மஸ்ரீ மிஸ்டர் ராஜேந்தர் குப்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. எங்களோட ஃபேமிலியில் கிட்டத்தட்ட 1 million ஷேர் ஹோல்டர்ஸ் இணைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அண்ட் நேற்று ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். இவங்க ஒரு பிளான்ட்டுக்காக பிளான் பண்ணுறாங்கன்னு 7.6 MW கொண்ட சோலார் பவர் பிளான்ட்டுக்காக. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.9% அப்பர் சர்க்கியூட்டோட க்ளோஸ் ஆயிருந்தது. லாசா சூப்பர் ஜென்ரிக்ஸ் இவங்க கம்பெனி டெம்பரரியாக அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட இருந்து வந்த ஆர்டர்னால இந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 7.08% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ரா குஜராத்தில் ஒரு புது பிளான்ட் பிளான் பண்ணுறாங்க. இது மூலமாக போகி ஸ்ப்ரிங்கை மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்கிறது February 2022 ஸ்டார்ட் ஆயிரணும். அண்ட் பெர் இயருக்கு 2,80,000 போகி ஸ்ப்ரிங்கை மேனுஃபேக்சர் பண்ணுவோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போகி ஸ்ப்ரிங்குங்கிறது ஒன்றும் இல்லை, வெஹிக்கிளில் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண ஸ்ப்ரிங். ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.9% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. SVP குளோபல் வெஞ்சருக்கு அவங்க போர்டு கிட்ட இருந்து 100 crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கு அப்ரூவ் கிடைச்சிருக்குது.
இது மூலமா அவங்களோட கிரீன்ஃபீல்டு ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.6% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பஞ்சில் ஆர்கானிக்ஸ் கம்பெனி அவங்க போர்டு கிட்ட இருந்து 1:1 போனஸ் இஷ்யூக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதோட ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ 1:1ங்கிறது இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஷேர் 2 ஷேராக கன்வெர்ட் ஆகும். இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 6.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஏஸ் இன்வெஸ்டரான ஆஷிஷ் கச்சோலியா கைரின் ஆயில் ஹோல்டிங் கிட்ட இருந்து 4 லட்சம் ஷேர்ஸை யுனைடெட் ட்ரில்லிங்ஸ் டூல்ஸோட கம்பெனி ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 9.9% பாசிட்டிவா அப்பர் சர்க்கியூட்டோட க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இப்போ கைரின் ஆயில் ஹோல்டிங் கிட்ட 4.44%ல இருந்து 3.94% ஸ்டேக் குறைஞ்சிருக்குது. சன்டெக் ரியாலிட்டிங்கிற கம்பெனி மகாராஷ்டிரால 110 ஏக்கர்ஸ் லேண்டை அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது மூலமா நிறைய ஹவுசிங் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி ரீசெண்டா நிறைய லேண்ட் அக்யூர்சேஷன்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ரீசெண்டா 50 ஏக்கர்ஸ் அக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்து எண்ட் ஆஃப் த டே 2.3% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஸ்ரீ கணேஷ் ரெமிடிஸ் இவங்க கம்பெனி போனஸ் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போனஸோட ரேஷியோ வந்து 1:5ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் 5 ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதோட ரெக்கார்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க, November 2ன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் ஐபிஓ வந்த டேட்ல இருந்தே அப்பர் சர்க்கியூட்ல தான் இருக்குன்னே சொல்லலாம். ஓடையில 1 or 2 days தான் லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20% அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இவங்க ஐபிஓ லிஸ்ட் ஆன டேட்ல இருந்து T2D கேட்டகரியில தான் இருந்தாங்க, அதாவது ட்ரேட் டு ட்ரேட் கேட்டகரி. இப்போ அதுல இருந்து மூவ் ஆயிருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனாலையும் அண்ட் இவங்களோட அசோசியேட் கம்பெனியான கிராஸ்னி டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கூட இன்கார்பரேட் பண்றாங்க. இது மூலமா அந்த அசோசியேட்டட் கம்பெனி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் நேவல் வெசல்ஸை மெயின்டெனன்ஸ், சர்வீசிங், ரிப்பேரிங் பண்ற இதை கான்சன்ட்ரேட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார் அவங்களோட எஸ்யூவி செக்மெண்ட்ல புது கார் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, டாடா பஞ்ச் எஸ்யூவி. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5.4 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.4% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸுக்கும் ப்ளூட்டோ இன்வெஸ்ட்மெண்டோட கார்லி ஏஷியா பார்ட்னருக்கும் உள்ள டீல் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு நேத்தே நம்ம பார்த்துருந்தோம். இந்த நியூஸ்னாலையும் அண்ட் இன்னைக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டி பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு செல் டார்கெட் வந்து 485 rupeesன்னு செட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.9% லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்க்கு வந்து இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குது. இது மூலமா லோகோ ஷெல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.2% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பிரென் கவுன்சிலும் இன்ஃபோசிஸும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ டிஜிட்டல் ட்ரைனிங் பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்றாங்க. இது லான்ச் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லை வந்து டெவலப் பண்றதுக்காகவும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க லான்ச் பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.4% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. டிசிஎஸும் ஜப்பான் பேஸ்ட் கம்பெனியான கெய்ன்ஸ் கார்பரேஷனும் ஒரு பார்ட்னர்ஷிப்ல சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமா கெய்ன்ஸோட மொபைல் அப்ளிகேஷனுக்கு டிசிஎஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரியும் அண்ட் டிசிஎஸோட கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய இனிஷியேட்டிவா இருக்கும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு டிசிஎஸ் 0.9% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. வோடாஃபோன் ஐடியாவும் எல்என்டியும் சேர்ந்து 5G பேஸ்டு ஸ்மார்ட் சிட்டி சொல்யூஷனை கிரியேட் பண்றதுக்கான பார்ட்னர்ஷிப்ல டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் அவங்களோட நியூ பிளான்ஸ்ல ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிட்டாங்க அண்ட் ஜியோ பத்தி சொல்லவே வேண்டாம். இப்போ வோடாஃபோன் ஐடியாவும் ஓரளவுக்கு 5G பேஸ்டா வர்றதுங்கிறது அவங்களோட மார்க்கெட்டையுமே இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும், நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஜெரோதால இன்னைக்கு டிபின் யூஸ் பண்ணி செல் பண்ண முடியாததுனால ஜெரோதா இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, சிடிஎஸ்எல்க்கும் எங்களுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன அத்தன்டிகேஷன் இஷ்யூ இருக்கிறதுனால இதை வந்து சீக்கிரம் ரிசால்வ் பண்ணிடுவோங்கிற மாதிரி மார்னிங் 10 o'clock அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிபின் இல்லாத ஜிடிடி ஆர்டர் இதெல்லாமே ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த டிபின் யூஸ் பண்ணுற ஆர்டர் மட்டும் தான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆக மாட்டுறதுங்கிற மாதிரி ஜெரோதா சைட்லேருந்தும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு மிலாது நபிங்கிறதுனால ட்ரேடிங் அலௌடு, ஆனால் செட்டில்மெண்ட் ஹாலிடே நாளைக்கு. அதாவது நாளைக்கு சேம் எப்பவும் மாதிரி ட்ரேடிங் பண்ணிக்கலாம், பட் பே இன் பே அவுட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தா HDFC பேங்க், அவென்யூ சூப்பர் மார்க்கெட், இந்துஸ்தான் ஜிங்க், பவர் கிரிட் அண்ட் வேதாந்தா. இன்னைக்கு FII 512 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க அண்ட் DII 1703 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க.
ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.